நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார். 26ல தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதனால நான் அரசியல் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு இதுதான் தெரியும். இதை நான் அரசியலா நீங்க எதுவும் முலாம் பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன். மனிதர்களுக்கு நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது பெருகிருச்சு. கிராமங்கள்ல வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். மனிதர்களையும் நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு. நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார். அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையில இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது. அவருடைய அரசியல் வருகை 2026ல தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? எப்படி இருக்குன்றது உங்க நிலைப்பாடு இருக்கு சார்? நான் ஒரு பியூர் சினிமாக்காரன். இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை. தம்பி சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் ரொம்ப தம்பி அன்பாக இருந்தேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டேன். ஸோ எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் அரசியல் கருத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவருக்குள்ள ஒர்க் பண்ணதும் ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு இதுதான் தெரியும். இதை நான் அரசியலாக நீங்கள் எதுவும் முலாம் பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன். இந்த தாக்குதல் நாளைக்கு தெருவில் வாழ்கிற மக்கள் மேலேயே தொடரும். பணக்காரர்கள் பார்வை வேற மாதிரி இருக்கு. அடுத்தட்டு மக்களோட ஒன்றி போன தெருநாய்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற வகையில் அதை கொல்லணுன்றதை ஆதரிச்சு கோபி பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க கிராமங்கள்ல வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். அது எங்களை பத்திரமா பார்த்துச்சு. எப்படி மனிதர்களுக்கு நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது பெருகிருச்சு. அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு. ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உயிர்வதைன்றது நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே உயிர்வதை ரொம்ப கொடுமையானதுதான். அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். அதாவது நான் ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்மளை விட்டு பெரிய பிரியல், அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலா. அப்படி பார்க்கணும். இந்த சச்சரவுகள்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும், நிறைய தர்மங்களை மீறுற மாதிரி இருக்கும். இதை ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பத்தி பேசி அதை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போனோம். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும். ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு, ரெண்டு பக்கமும் தர்மங்கள் சில மீறுது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நல்லா.